ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஷோபா லாகில் பாருங்கள் மசாலா பிடி கொழுக்கட்டை செய்ய போகிறேன். அதுக்கு பாருங்கள் இட்லி அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இதை ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு தேவையில்லை, கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்குவோம். பாருங்கள் மாவு அரைச்சாச்சு. இந்த மாவுலேயே உப்பும் சேர்த்துட்டேங்க. இப்போ வந்து இதை தண்ணியாக இருக்குது பாருங்கள், கொழுக்கட்டை பிடிக்க வராது. அதனால் என்ன பண்ணணும்னா கடாயில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு இந்த மாவை இதில் சேர்த்துக்குவோம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கெட்டியாகிற வரைக்கும் இதை நல்லா கிண்டணும். இப்போ பாருங்கள் இந்த மாவு வந்து நல்லா கெட்டியாக வந்துருச்சு நம்ம கிண்டினதில். இப்போ வந்து இதில் நல்லா கொழுக்கட்டை பிடிக்கலாம். இப்போ இதுக்கு மசாலாலாம் கொஞ்சம் சேர்க்கணும், சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு பாருங்கள், இப்போ ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். இந்த எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு, அந்த கடுகு நல்லா பொரியட்டும். அப்புறம் கொஞ்சம் உளுந்து சேர்த்துக்குவோம். உளுந்து வந்து சேர்த்தோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கொழுக்கட்டைக்கு. இப்போது பொடியாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கணும், அப்போ தான் இதுக்கு நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் நல்லா வதக்கி விடுவோம். இதோட கருவேப்பிலை கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை வந்து மாவில் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா எல்லாம் சேர்த்து ஒன்றா பிசைஞ்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம கொழுக்கட்டையாக பிடிச்சிக்கலாம். நல்லா இப்படி பிடிச்சு, இதாங்க பிடி கொழுக்கட்டை. இதுக்கு வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா சூடு பண்ணி வச்சாச்சு. இப்போ இதில் ஒரு கொழுக்கட்டையாக பிடிச்சி வைக்கலாம். இந்த கொழுக்கட்டை வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம மிளகாய் சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா இது நல்லா சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி பிடிச்சி வைக்கிறனால தான் இது மசாலா பிடி கொழுக்கட்டை. இந்த மாதிரி வெங்காயம்லாம் போட்டு இதை பிடிச்சி சாப்பிட்டோம்னா நல்லா சூப்பராக இருக்கும். இது வந்து உடம்புக்கும் ஒன்றும் பண்ணாது, இட்லி அரிசியில் பண்ணுறனால. எல்லா கொழுக்கட்டையும் நல்லா பிடிச்சி வச்சாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் ஆகும் நல்லா வெந்து வர்றதுக்கு. இதை மூடி போட்டு மூடி வச்சுருவோம். பாருங்கள் கொழுக்கட்டை எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இனி வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடுவோம். பாருங்கள் நல்லா சூப்பரான மசாலா பிடி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குங்க. பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது, சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சைடிஷாக பாருங்கள் நான் மிளகாய் சட்னி வச்சுருக்கேன், இன்ஸ்டன்ட் மிளகாய் சட்னிங்க. இந்த மிளகாய் சட்னிக்கும் இந்த மசாலா பிடி கொழுக்கட்டைக்கும் நல்லா சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சூடாக இருக்குங்க. இதில் இப்படி தொட்டு சாப்பிட்டோம்னா நல்லா சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.